வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு BPCL. இது ஒரு பெட்ரோல் ரிஃபைனரிஸ் கம்பெனி. இதோட PE 9.17, செக்டார் PE 18.27, ROE 35.51%. அக்டோபர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி 278 ரூபா 15 பைசாங்கிற லோ ப்ரைஸிலேருந்து 287 ரூபா வரைக்கும் ஏறிட்டு மறுபடியும் இறங்கி 280 ரூபா 20 பைசாவில் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டும் ஒரே இடத்துல தான் இருக்குது, 288 ரூபாயில். எப்போது இது 288 ரூபாய்க்கு மேலே க்ளோஸ் வைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 288க்கு மேலே க்ளோஸ் வச்சாங்கன்னா இது அடுத்து இதுக்கு ரெசிஸ்டன்ஸு 308 ரூபாயில் இருக்குது. ஒருவேளை 308ஐயும் தாண்டி க்ளோஸ் வச்சாங்கன்னா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 325 ரூபாயில் இருக்குது. மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். நான் சொன்ன தகவல்களில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பர்ஜர் பெயிண்ட். இது இந்தியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் பெயிண்ட் கம்பெனி. இதோட PE 47.68, செக்டார் PE 42.66, ROE 21.71%. செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் வந்த இந்த ஸ்டாக்கு இதோட 52 வீக் லோவான 441 ரூபாயை தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு 468 ரூபாயில் இருக்குது. அதை ஏற்கனவே ஜனவரி மாதம் 15ஆம் தேதி பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்துட்டாங்க. ஆனாலும் கூட இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் 481 தான் இருக்குது. எப்போது 481 தாண்டி க்ளோஸ் வைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் இது ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 481க்கு மேலே க்ளோஸ் வச்சாங்கன்னா 499 இதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒருவேளை 499 ரூபாயும் தாண்டி க்ளோஸ் வச்சாங்கன்னா 527 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. எப்போவுமே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட்டை நகட்டிட்டு போகிறது தான் பாதுகாப்பானது. இப்போது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு கிளாக்ஸோ ஸ்மித் கிளைன் ஃபார்மா. இது ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி. இதோட PE 53.61, செக்டார் PE 28.88, ROE 13.19%. 19th ஆகஸ்ட்லேருந்து ஜனவரி 15th வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் வந்த இந்த ஸ்டாக்கு இதோட 52 வீக் லோ பக்கத்தில் வந்து 2017 அப்படிங்கிற ப்ரைஸை தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. கடந்த 2 நாளாக பாசிட்டிவாக வந்த இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி 2110 ரூபா 5 பைசாங்கிற லோ ப்ரைஸிலேருந்து 2202 ரூபா வரைக்கும் ஏறிட்டு மறுபடியும் இறங்கி 2146 ரூபாயில் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 2150 இருக்குது. ரிஸ்க் எடுக்கலான்னு நினைக்கிறவங்க ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டை தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் எடுக்கலாம். இல்லை பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் 2252 ரூபா 50 பைசாவில் இருக்குது. எப்போது 2252 ரூபா 50 பைசாவை தாண்டி க்ளோஸ் வைக்கிறதோ அதுக்கப்புறம் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 2455 ரூபா 50 பைசாவில் இருக்குது. ஒருவேளை அதையும் தாண்டி க்ளோஸ் வச்சாங்கன்னா 2591 ரூபாயில் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே ட்ரேட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.